வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சளிக்கு ரொம்பவே சிறந்த மருந்தான ஆற்று நண்டை பிடிக்க தான் நம்ம வந்திருக்கோம். இந்த ஆற்று நண்டு பார்த்தீங்கன்னா பிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஆனால் இதுதான் சளிக்கு இருக்கிறதுலே ரொம்ப நல்ல நாட்டு மருந்து. அதே மாதிரி இந்த ஆற்று நண்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பலம் அதிகமாக இருக்கும். அதனால் இதை பிடிக்கும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக பிடிக்கணும். ஏன்னா இது நம்ம கையை கடிக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. கையை ஒரு வேளை கடித்தா கண்டிப்பாக ரத்தம் வரும். நாங்கள் நண்டை வச்சு இன்றைக்கி வறுவல் பண்ண போகிறோம். அதனால் எங்களுக்கு மொத்தமாக 1 கிலோ நண்டு தேவைப்படுது. நாங்கள் பிடிக்கிற நண்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்ன சைஸாக இருக்குது. 1 கிலோ நண்டு வேணும்னா கண்டிப்பாக ஒரு 50 நண்டாவது எங்களுக்கு இன்றைக்கி தேவைப்படுது. அதனால் எப்படியாவது ஒரு 50 நண்டை பிடிச்சி நல்ல மொறுன்னு இன்றைக்கி வறுத்தே ஆகணும். இந்த நண்டு பார்த்தீங்கன்னா பாறை சந்துக்கு இடையில ரொம்பவே பத்திரமாக ஒளிஞ்சிருக்கு. இந்த நண்டை பிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நாங்களே கஷ்டப்பட்டு தான் இந்த நண்டை பிடிச்சோம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் கரெக்டான ஆற்று நண்டு. இந்த நண்டு பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளேயும் இருக்கும், தரையிலையும் இருக்கும். இது போக வயல்காட்டு நண்டுன்னு ஒன்று இருக்குது. அது பார்த்தீங்கன்னா இதை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த நண்டோட வீடியோ அடுத்த வாரம் வரும். என்ன பண்ணிட்டோம்? பிடிச்சிங்களா? பட்டனா ஒன்று நண்டு தான் வானா என்ன பயமா இருக்கு. எங்கே அப்படியே அப்போ பிடிங்க, பயமா இருக்கேன். ஒரு நண்டை பிடிச்சாச்சு. இந்த நண்டை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆபத்தான முறையில் இந்த பாறை சந்துக்குள்ளே கையை விட்டு தான் பிடிக்கணும். சூப்பர் ஷாட். நான் கையில் கடிக்குது, நான் கை கட்டுறேன். ஒரு கடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்கு. இந்த ஆற்று நண்டு இருக்கதை நம்ம ரொம்பவே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈரமான மண்ணில் இந்த நண்டோட காலடி தடம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக பதிஞ்சிருக்கும். அதை ஃபாலோ பண்ணி போனாலே போதும், நமக்கு ஒரு நல்ல நண்டு கிடச்சிடும். பார்த்து பார்த்து ரெண்டு இருக்கு. ஒவ்வொரு பாறையாக நம்ம நகர்த்தினாலே போதும், அதுக்கு இடையில இருக்க சந்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டிப்பாக ஒரு நண்டு கிடைக்கும். அது போயிடுச்சு புள்ள கொண்டு கடிக்குதுங்க. அது பூ சாப்பிடலாமா? நீங்கள் திருப்பி கடிச்சிருக்காங்க. சாப்பிட்றதா? எங்க பார்த்து பார்த்து கொண்டாங்க. நாங்கள் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே நண்டை பிடிச்சிட்டோம். இப்படியே பிடிச்சிட்டே போனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எங்களுக்கு தேவையான 1 கிலோ நண்டையும் பிடிச்சிடலாம். இந்த நண்டை பிடிச்சி நல்லா உரித்து நண்டு 65 போட்டுடலாம். போனா எதை கடிக்க போகிறேன்? கொடுக்க வாடா. கொஞ்ச நேரமாக எங்களுக்கு கிடைக்கிற எல்லா நண்டும் பார்த்தீங்கன்னா நல்ல பெருசாக இருக்குது. இந்த மாதிரி பெரிய பெரிய நண்டாக கிடைச்சா போதும், சீக்கிரமே எங்கள் பையை நிரப்பிட்டு நாங்கள் கிளம்பிடலாம். பிடிச்சிருங்க. பார்த்து கடிச்சு ஹெல்ப் பண்ணுறா அவருக்கு. கையை கடிச்சு வச்சிரும். நல்லா கடிக்காது போ. துணுலாம் நாங்கள் வாரு பிடிச்சிருண்ணா. பெருசாண்ணா? இன்னும் சரியான சைஸ்ண்ணா. அண்ணா நண்டு பிரகாசனே. இந்த ஆரா மீனை பார்த்து ரொம்பவே நாளாயிடுச்சு. நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் பார்த்தீங்கன்னா இந்த ஆரா மீனை மட்டுமே ஒரு 11 கிலோவுக்கு பிடிச்சி தவா ஃப்ரை பண்ணோம். அந்த வீடியோ பார்க்கணும்னா லிங்கை தரேன் பாருங்கள். நம்ம பிடிச்சதுலேயே ஒரு பெரிய நண்டா எடுத்து எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நண்டை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதோட கடிக்கிற காலை கட் பண்ணி எடுத்துருங்க. அப்போ தான் அது உங்களை கடிக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட ஹெட்டு அந்த மேலே இருக்க தலைப்பகுதியை கழட்டி எடுத்துடணும்.
உள்ளே பார்த்தீங்கன்னா நண்டோட கொழுப்பு இருக்கும். கொழுப்பும் கழிவும் மேல் பகுதியில் இருக்கும். அது எல்லாத்தையும் கொஞ்சமாக பிதுக்கி எடுத்துடணும். உள்ளே மேலால் செதிலும் இருக்கும். அதையுமே எடுத்திங்கன்னா நல்லாவே தெரியுது எப்படி எடுக்கணும்னு. உள்ளே பார்த்தீங்கன்னா சுத்தமான கறியும் இருக்குது. நண்டை திருப்பி அதோட பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு செதில் இருக்குது. அதை எடுத்திங்கன்னா அவ்வளோதான், நண்டை க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. ஒரு நண்டில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் நம்ம சாப்பிட்ற பகுதி. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 2 கால் இருக்குது. அதுக்கப்புறம் 2 கறி பீஸு, அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன கால் இருக்குது. அவ்வளோதான் ஒரு நண்டுலேருந்து நம்ம சாப்பிடக்கூடிய பகுதியாக இருக்குது. நான் ஆற்று நண்டு இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை, இதுதான் முதல் முறை. இந்த நண்டோட கால் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. சாப்பிட்டு பார்த்தா தான் எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். சின்ன சைஸு நண்டுலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது அதோட கறி. இவ்வளோ தான் இருக்குது ஒரு நண்டில் இருக்க இறைச்சியோட அளவு. ஒரு வழியாக ரொம்ப கஷ்டப்பட்டு பாதி நண்டை சுத்தம் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சோண்டு நண்டு தான் இருக்குது. ஏதோ அனிமல் நிற்கிது, என்னன்னு தெரியல ப்ரோ. வெற்றிகரமாக ஒன்று உடச்சிட்டோம் ப்ரோ. ஒரு வழியாக நமக்கு தேவைப்படுற எல்லா நண்டையும் சுத்தம் பண்ணி முடிச்சாச்சு. மொத்தமாக ஒரு 3/4 கிலோ நண்டு இருக்கும் இதில். டைம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாகிருச்சு. அதனால் வேகமாக சமைக்க போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இஞ்சி பூண்டு போட்டு 20 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மசாலாவை சேர்க்குற வேலையை ஆரம்பிச்சிடலாம். மசாலா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். கொஞ்சம் மசாலாவை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடி மசாலா போட்டு கிளறணும். இந்த மாதிரி பண்ணுறதுனால மசாலா பார்த்தீங்கன்னா உதிர்ந்து வராது. நண்டில் பார்த்தீங்கன்னா நல்லா அப்ளை ஆகிருக்கும். குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா நண்டில் இந்த அளவுக்காவது மசாலாவை நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்போ தான் நல்ல வாசமாகவும் நல்ல ருசியாகவும் இருக்கும் இந்த நண்டு வறுக்கும் போது. இருக்கிறதுலே சின்ன நண்டு பார்த்தீங்கன்னா இந்த 65 பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் சின்ன நண்டு கிடச்சா கண்டிப்பாக 65 போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட நல்லா சூப்பராக இருக்கும். அடுப்பை பார்த்தீங்கன்னா பற்ற வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நண்டை வறுக்கிற வேலையை ஆரம்பிச்சிடலாம் வாங்க. ஆற்றுல பிடிச்ச அருமையான நண்டை வச்சு இப்போ நம்ம 65 பண்ண போகிறோம். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வேகமாக பார்த்தீங்கன்னா நண்டை வறுத்து எடுத்தாச்சு. மசாலா பார்த்தீங்கன்னா அருமையாக ஒட்டி வந்திருக்கு. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். டேஸ்ட்டை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க, இதோட வாசனை. இந்த நண்டை வறுக்கும் போது வர்ற வாசம் இருக்குது பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்குது அதோட வாசனை. நாங்கள் எதிர்பார்த்ததை விட இதோட சுவை பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்குது. ஆற்று நண்டு இவ்வளோ நல்லா இருக்குன்னு இன்றைக்கி தான் எங்களுக்கே தெரியுது. ப்ரோ வேறு லெவலு ப்ரோ. நண்டு சில்லி எப்படி இருக்கு? அருமை அருமை ப்ரோ. சாப்பிட்றதுக்கு ரெடியா? சுமன் ப்ரோ சாப்பிட வாங்க, நல்லா ரெடி ஆயிடுச்சு. நண்டு எப்போ கிடைக்கும்? நல்லா மொறுமொறு வருடா ப்ரோ. உங்களுக்காண்டி மொறுமொறுன்னு எடுத்துருக்கேன் ப்ரோ. நண்டு பிரகாஷ் எங்கே இருக்காருன்னு ஒரு போய் பாட்டு வரீங்களா? நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இந்த ஆற்று நண்டோட சுவை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா இந்த ஆற்று நண்டை பிடிச்சி நல்ல மொறு மொறுன்னு வறுத்து சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்குது இதோட டேஸ்ட்டு. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் ஆற்று நண்டை பார்த்தீங்கன்னா சுட்டு சாப்பிட்ருப்பீங்க, இல்லாட்டி வறுத்து சாப்பிட்ருப்பீங்க. அதோட சுவையும் வாசமும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அந்த கமெண்ட்டுக்காக நான் ரொம்பவே காத்திருக்கேன்.
உங்களுக்கு நம்மளோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. அவ்வளவுதான் மக்களே இந்த வீடியோ. இது வரைக்கும் வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்பவே நன்றி. மறக்காமல் கமெண்ட் மட்டும் பண்ணிட்டு போயிடுங்க. உங்களுடைய அந்த அருமையான கமெண்டை படிக்கிறதுக்காக நான் இந்த சூப்பரான நண்டை சாப்பிட்டு தெம்பா வந்து வெயிட் பண்ணுறேன்.